ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் ஒன்று பேசியே தீர வேண்டும் என்று உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னை ஒரு உறவு உயிருக்கு உயிராக நேசித்து கொண்டிருக்கின்றார். நீ இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில்தான் அவர் இருக்கின்றார். ஆனால் நீயோ அவரை பெரிதாக கண்டு கொள்வதில்லை. உன்னுடைய மனம் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவருடைய ஒரே பாதை நீ மட்டுமே என்ற எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து வந்திருக்கின்றார். பல நாட்களாக உன்னை அவர் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். அவை உனக்கு தெரிந்தும் நீ அவரை கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வழிகளில் மட்டும் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு அவர் மீது எந்த விருப்பமும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு ஓரத்தில் விருப்பம் இருக்கின்றது. ஆனால் குடும்பத்தில் என்ன நிகழும் என்ற பயம் உனக்குள் இருப்பதினால் நீ அவரை தட்டி கழித்து கொண்டே இருக்கின்றாய். அவரை கண்டு கொள்ளாதது போல் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்றாய். நீ உன்னுடைய வழி எதையோ அதை மட்டுமே பார்த்து சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த உறவு, உன்னை விரும்புகின்ற அந்த உறவு விடாப்பிடியாக உன்னிடத்தில் வந்து, நான் ஒன்றை உன்னிடத்தில் கேட்டாக வேண்டும், நீ அதற்கு என்னிடத்தில் தெளிவான பதில் அளிக்க வேண்டும் என்று கூறப்போகின்றார். இன்றோடு அனைத்தையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றும் கூறப்போகின்றார். அந்த நேரத்தில் உன் மனம் படபடத்தாலும் என்ன என்று நீ அவரிடம் தைரியமாக கேட்கத்தான் போகின்றாய். அவர் உன்னிடத்தில், நீ என்னை விரும்புகின்றாயா இல்லையா, நான் உன்னை விரும்புகின்றேன், அதுவாது உனக்கு தெரியும் அல்லவா, பின்பு எதற்காக என்னை புறக்கணிக்கின்றார், என்னை பிடிக்கவில்லை என்றால் வார்த்தைகளால் சொல்லிவிடு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றேன், உனக்கும் அதில் விருப்பம் இருக்கின்றதா இல்லையா என்று விடாபிடியாக உன்னிடத்தில் பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்கப் போகின்றார். ஆனால் உனக்கு அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திக்குமுக்காட போகின்றாய். என் அன்பு தங்கமே, இவை யாவும் நடக்கப் போகின்றது. நீ அவரிடத்தில் என்ன பதில் அளிக்க வேண்டும் என்பதனை நீ தீர்மானித்து வைத்துக்கொள். உனக்கு அவர் மீது விருப்பம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ யாரிடம் வேண்டுமானாலும் மறைக்கலாம், ஆனால் என்னிடம் எதையும் மறைக்க முடியாது. உன் மனதிற்குள் என்ன இருக்கின்றது, அவரை பற்றிய சிந்தனைகள் என்றது எனக்கு நல்லாகவே தெரியும். ஆனால் உன் குடும்பத்திற்காக பயப்படுகின்றாய். அதில் எந்த தவறும் இல்லை. நீ என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை நிதானமாக ஆழ்ந்து தெரிந்து யோசித்து முடிவெடு. ஆனால் ஒரு குழப்பம் உனக்குள் தீர்ந்துவிட்டது. இத்தனை நாட்களாக எதற்காக அவர் மறைமுகமாகவே என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், ஒரு முறை கூட என்னிடத்தில் நேரில் வந்து பேசவில்லையே என்று சில சமயங்களில் உன் மனதில் தோன்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் உனக்கு கிடைத்துவிட்டது என்ற மன நிம்மதி அடைவாய். அவர் உன்னைத்தான் விரும்புகின்றார், உண்மையாக விரும்புகின்றார், உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கின்றார் என்ற பதில் உனக்கு கிடைத்துவிட்டது. இதை கேட்டு நீ மகிழ்ச்சி அடைந்திருப்பாய், எனக்கு நன்றாக தெரியும். அதற்கான முடிவையும் அதற்கான பதிலையும் நீதான் கூற வேண்டும். நன்றாக யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.